ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 21வது கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பார்ட் பி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? பார்ட் ஏ வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? 20 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 21வது கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்ட் பி வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் பார்க்கல அப்டின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி இருக்கு. நீங்க அதுல போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில பார்க்கலாமா? இது ஆல்ரெடி ஒரு 2 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க இதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க புதுசாக படிக்கிறத படிச்சுக்கோங்க. ரைட்டா? இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போ விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்கலாம். விக்ரம் சாராபாய். ஓகேவா? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாரு? விக்ரம் சாராபாய். இவரு நம்மளுடைய முதல் செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. யாரு? விக்ரம் சாராபாய். நம்மளுடைய முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஆரியப்பட்டா. ஓகேவா? செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். திருவனந்தபுரம். ஓகேவா? இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? திருவனந்தபுரம் தான். இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இஸ்ரோ யாருடைய முயற்சியால உருவாக்கப்பட்டது? விக்ரம் சாராபாயுடைய முயற்சினால தான். டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காரு. நம்மளுடைய 11வது குடியரசுத் தலைவர் யாரு? டாக்டர் அப்துல் கலாம். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால்தான் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். நம்மளுடைய இந்திய ஏவுகணை நாயகன் யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரைட்டா? இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ்ல படிச்சிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்ல என்ன செஞ்சிருக்காரு? படிச்சிருக்காரு. ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க இருக்கு? இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தது தான். கடகடன்னு ஆன்சர் பார்த்துடலாம். ட்ரிவாண்ட்ரம். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை யாரு? விக்ரம் சாராபாய். ரைட்டா? 11வது குடியரசுத் தலைவர் யாரு? அப்துல் கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எந்த வழியில படிச்சாரு? தமிழ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணதுதான். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதுக்காக யூஸ் ஆச்சு? கல்வி. நம்ம பார்த்தோம் இல்லையா? ரீட் பண்ணோம் இல்லையா? கல்விக்காக. அதோட முடிஞ்சது அது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியான தொடர் எது இதுல? உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார். சிறுவன் தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான். நாய் தனது தலையை ஆட்டியது. குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நாய் தனது தலையை ஆட்டியது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுல ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறது. மாங்காய்கள் இங்க பன்மை. வடுப்படுகின்றன அப்படின்றதான் கரெக்ட். மாங்காய் மட்டும் வடுப்படுகின்றன. மாங்காய் மட்டுமே வடுப்படுகிறது அப்படின்னு வரலாம். மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது. ஆப்ஷன் பி தான் இப்போ கரெக்ட் ஆன்சர். மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. ஓகேவா? அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் பாடத்தை படித்தேன். இது கரெக்டாக தான் இருக்கு. நாம் பாடத்தை படித்தேன். நாம்ன்றது பன்மை. இது தப்பு. நாங்கள் பாடத்தை படித்தோம்னு வரலாம். படித்தான்னு இருக்கு. தப்பு. நான் பாடத்தை படித்தான் கிடையாது, படித்தேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்
சொல் பொருள் பொறுத்துக. சொல் இதுல வந்து மருப்பு அப்படின்னா என்னது? மருப்புனா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து. ஓகே. வறுக்கை அப்படின்னா பலாப்பழம். ஓகேவா? தெங்குனா தேங்காய். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4த். 2 இதுல வருது. செகண்ட் ஒன்னுக்கு 3rd. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ மருப்பு அப்படின்னா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து. குழப்பிடக்கூடாது. இந்த 2யும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மருப்பு அப்படின்னா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருள் தரும் இணையை தேர்க. பொக்கிஷம். ஸோ இதுல எது வந்து கரெக்ட்டா இருக்கு? பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஸோ ஜாஸ்தினா என்னது? மிகுதின்னு அர்த்தம். ஓகேவா? விஸ்தாரம்னா பெரும் பரப்பு அப்படின்னு அர்த்தம். சிங்காரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? மற்ற மீனிங்கை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மற்றதை கொலாப்ஸ் பண்ணி கேட்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக. நவிழல் அப்படின்னா என்னது? சொல்லல். நவிழல்னா சொல்லல். வையகம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஓகேவா? இயற்றுக அப்படின்னா செய்க. தணல்னா நெருப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3rd. செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இறந்தது. ஸோ இதை நான் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டின் நிறைய தடவை வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பேஸ் பண்ணியும் நிறைய தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு உயிரெழுத்தில் தொடங்குற ஒரு வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். ஒரு உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேவா? ஸோ செக் பண்ணிடலாமா? அது அழகிய சிற்றூரில் ஓர் குளம். தப்பு. ஓர் அழகிய. ஓகே. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வருது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ரைட்டு. அழகிய சிற்றூரில் ஓர் குளம் வராது. ஒரு குளம். ஸோ தப்பு. அடுத்தது அது அழகிய. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ரைட்டா? அடுத்தது பிழை திருத்துதல். ஒரு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். பிழை திருத்துதல். ஓர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஸோ இதை செக் பண்ணிடுவோமா? குறுந்தொகை ஓர் உயிரெழுத்துல வந்துச்சுன்னா ஓர் வரணும். அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்தது குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஓர் பாடல் உயிர்மை எழுத்துன்னு வரும்போது ஒரு வரணும். அப்ப இது தப்பு. அடுத்தது குறுந்தொகை ஒரு உயிரெழுத்துல வரும்போது ஓர் வரணும். ஸோ அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பு. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. ஸோ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பார்த்து செக் பண்ணிடலாமா? ஊர்னு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன வரணும்? உயிர் எழுத்து. அப்போ ஓர் தான் வரணும். அப்போ இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு, இந்த ஆப்ஷனும் தப்பு. ஓர் ஊரில் கரெக்டு தான். அரசன்றது உயிர் எழுத்து. அப்போ ஓர் தான் வரணும். ஒரு வந்திருக்கு. அப்போ இந்த இது தப்பு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் வந்து ரீகரெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம எழுதணும். அவ்வளோதான். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். பார்த்துருவோமா? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தப்பு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இது கரெக்ட். ஸோ இது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்? உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப அது என்ன தொடர்? வினா தொடர். ஆப்ஷன் டி. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. கரும்பு, கரும்பு தோட்டம். ஓகேவா? ஸோ இதே கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது. இதுல ஜெயகாந்தனினுடைய இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூல் பெற்ற விருது என்ன விருது வந்து வாங்குச்சு? சோவியத் நாட்டு விருது. ஆப்ஷன் சி. சோவியத் நாட்டு விருது. ஸோ படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க.
தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவியினுடைய வேறு பெயர் என்ன? தேவ துந்துபி என அழைக்கப்படும் இசைக்கருவியினுடைய வேறு பெயர் என்ன? ஆன்சர் என்ன? உருமி. உருமி தான் தேவதுந்துபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இசைக்கருவியோட இன்னொரு பெயர். ரைட்டா? நெக்ஸ்ட், சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. சொற்பொழிவாற்றுவது பேசுற மாதிரி, சொற்பொழிவாற்ற மாதிரி, ஒரு மேடை பேச்சு மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஓசை எது? அகவல் ஓசை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது, பராபரமே என்பதன் பொருள். பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட், கலைச்சொல் அறிதல். மிசில்னா என்னது? ஏவுகணை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா படிங்க. ஸோ அதை நிறைய தடவை பார்த்துட்டோம். அடுத்தது, பின்வரும் கலைச்சொல்லினுடைய பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃப்ராரெட் ரேஸ்னா என்னது? அகச்சிவப்பு கதிர்கள். ஆப்ஷன் ஏ. புற ஊதா கதிர்கள்னா யூவி ரேஸ். விண்வெளி கதிர்கள்னா காஸ்மிக் ரேஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கூற்று காரணம் சரியா தவறா கேட்டிருக்காங்க. கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வலு. காரணம் குயில் கூவும் என்பதே மரபு. கரெக்டா தப்பா? குயில் கூவும், குயில் கத்தும் அப்படின்றது மரபு வலு. குயில் கூவ தான் செய்யும். பட் ஆனால் அதனுடைய பாட்டுக்கு ஆப்ட் ஆகிறதுனால அதை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மரபு வலு. குயில் கூவுன்றது தான் மரபு. ரைட்டா? ரெண்டுமே கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று மதுரை சென்றார் வேற்றுமை தொகை. கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. ஸோ இது கரெக்டா தப்பா? மதுரை சென்றார் அப்படின்றது வேற்றுமை தொகை தான். ஓகேவா? மதுரைக்கு சென்றார். ஸோ அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையா இருந்தால் தான் நம்ம வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். ஸோ வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அது வேற்றுமை தொகை. கூன்ற வேற்றுமை உருபு இதில் இல்லை. கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். கூன்ற வேற்றுமை உருவு வரணும், வரல. வெளிப்படையா இல்லை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம் சரியா தவறா கேட்டிருக்காங்க. கூற்று இறைவன் கடம்பவனை கோவிலை விட்டு நீங்கினார். ஸோ கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினார். கூற்று இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினார். காரணம் மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றது கொஸ்டின். ஸோ இதோட கரெக்டா தப்பா? ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினார். மன்னன் இடைக்காடனரை என்ன பண்ணாரா? அவமதித்தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது, இரு பொருள் தருக. நகை. நகையினுடைய இரு பொருள் என்ன? நதி எண் வருமா? வராது. புன்னகை வரலாம், ஆபரணம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ரீட் பண்ணோடனே ஈஸியாக நம்ம இதெல்லாம் எழுதிடலாம். அடுத்தது, இரு பொருள் தருக. திங்கள். திங்கள்னா மாதம்னு சொல்லலாம், நிலவுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பொருள் தரும் தவறான இணை. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங்கில் இருக்கணும். தப்பான மீனிங்கில் இருக்கிறத இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இடர்னா துன்பம் தான். நெறி, வழி ரெண்டுமே ஒரே இதுதான். பொன்கை, அணிகலன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். வாயு, நெருப்புன்னு போட்டிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ இதுதான் தப்பு. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாளா யாருடைய பிறந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? காமராஜரோட பர்த்டேவை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா? விவேகானந்தரோட பர்த்டே வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்னா இளைஞர் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அப்துல் கலாமோட பர்த்டேவை வந்து மாணவர் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இது ரெண்டையும் கேட்கலாம். அடுத்தது, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க சொல்லியிருக்காங்க. பந்தர் அப்படின்றது என்ன போலி? ஆப்ஷன் சி, கடை போலி. ஓகேவா? எதனால அப்படின்னா பந்தல் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? இது எப்படி இருக்கணும்? பந்தல் அப்படின்றதான் கரெக்டு. அது நம்ம என்ன வந்திருக்கு? லாஸ்ட்டாக இருக்கிற இந்த இர்ரா மாறி இருக்கு. அதனால கடைப்போலி. ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ள லெட்டர் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது முதல் போலி. இடையில உள்ளது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது இடைப்போலி. கடைசியில் உள்ளது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது கடைப்போலி. மொத்த வேர்டுமே அப்படியே சேஞ்ச் ஆச்சு. அதாவது நம்ம 5 ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிறதுக்கு 5ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 3மே அந்த வேர்டு ஃபுல்லாகவே, இந்த லெட்டர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த இலக்கணம்லாம் பார்க்காதவங்க போய் இலக்கண பாட்டு இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது, இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம 2 சென்டென்ஸை இணைக்கிற வேர்டில் எது வந்து பொருந்தாது? அவனால் அப்படின்றது பொருந்தாது. ரைட்டா? ஸோ ஒரு புல் ஸ்டாப்க்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? அதனால், அது போல, எனவே இந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
பட் அவனால் அப்படின்றது இடையில வராது. ரைட்டா? அதை சேர்க்கறதுக்காக வராது. ரைட்டா? அடுத்தது சரியான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. நாளை புயல் கரையை கடக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஸோ இதில் ஒரு கரெக்டான இணைப்புச் சொல் யூஸ் பண்ணி இதை நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நாளை புயல் கரையை கடப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். சென்டென்ஸ் கரெக்டு தான். ஆனால் நம்ம வந்து ஒரு இணைப்புச் சொல் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அடுத்தது பார்ப்போம். நாளை புயல் கரையை கடக்கிறது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஸோ இது கரெக்ட். ஏன்னா ஒரு இணைப்புச் சொல் வச்சு இணைச்சிருக்கோம். ரைட்டா? அடுத்தது நாளை புயல் கரையை கடக்கிறது. ஏனெனில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஸோ ஏனெனில் மீனவர்கள் அப்போ அது வந்து சென்டென்ஸ் தப்பு. ரைட்டா? நாளை புயல் கரையை கடக்க போவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஸோ ஆப்ஷன் அப்போ பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான வினாச்சொல் எது? ஆப்ஷன் சி எங்கு. ஏன்றது வினாச்சொல் நம்ம படிச்சிருக்கோம். ஏ யா இதெல்லாம் ஏ யாலாம் என்னது வினாச்சொற்கள். ஓகேவா? ஸோ வினாச்சொல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ படிக்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இலக்கண பார்ட்டில் போய் படிங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது ஆன்சர் என்ன? வட்டார மொழி எனப்படுவது யாது போட்டால் கரெக்டாக இருக்குமா? எவை போட்டால் கரெக்டாக இருக்குமா? யாது. ஆப்ஷன் சி. வட்டார மொழி எனப்படுவது யாது? ஓகேவா? அதே மாதிரி வினாச்சொல் தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க டேஷ் சொற்களை பேச வேண்டும். எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இதெல்லாமே. பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான தொடர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது. சரணடையுது அப்படின்றது என்னது? அடைந்ததுன்னு வரல, அடைகிறது. ஸோ நிகழ்காலம் பேஸ் பண்ணி தான் அது இருக்குது, எதிர்காலம் கிடையாது அது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ இது தப்பு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அது இப்போ கரண்டான நிகழ்வு. ரைட்டா? அதுவும் நிகழ்காலத்தில் தான் வரும், இறந்த காலத்தில் வராது. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடையும். இனிமே தான் நடக்கும் அது. அப்போ அது என்னது? எதிர்காலம், நிகழ்காலம் கிடையாது. ஓகேவா? ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைந்தன. அப்போ முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். ஸோ ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 4 ஆப்ஷனுமே ரீட் பண்ணி பார்க்கணும்ப்பா. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அடுத்தது வந்து கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை வந்து குறிக்கும்? நடந்தான், நடந்துட்டான், அவன் முடிஞ்சு போச்சு. அப்போ இறந்த காலம். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. அதாவது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய சொற்கள் உருவாக்கணும். ஸோ பார்த்துருவோமா புதிய சொற்கள்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்குக்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் வரை இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கல. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம அதிகமாக வந்து இனிமேல் கேட்பாங்க. அதனால் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிங்க. நம்ம புக்கு இல்லை எனக்கு படிக்க முடியாது அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் வந்து புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு. ஸோ இதெல்லாமே ஆப்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக நம்ம உருவாக்கணும். இலை மரம், இலை மரம்னு நம்ம சொல்லுவோமா? மாச்சிட்டு. ஸோ இதெல்லாம் வராது. தேன் மரம், தேன் மரம், கனி மரம் இப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸும் தப்பு தான். குருவிக்கூடு, தேன் குருவின்னு சொல்லுவோமா? ஸோ சொல்ல மாட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஸோ மீனிங்ஃபுல்லாக அந்த வேர்டை நம்ம உருவாக்கணும். ஓகேவா? அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மான் கொடுத்துட்டாங்க. ஸோ எது உடன் நீ சேர்த்தேன்னா அது ஆப்ட் ஆகும். மாமரம். ஓகேவா? ஸோ மற்ற வேர்டு நீங்கள் வந்து இணைச்சு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது. அடுத்தது சரியான எழுத்து வழக்கு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து வழக்கு சொல் எது? நாய் குரைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேவா? நாய் குரைக்கும் அப்படின்றதான் எழுத்து வழக்கு சொல். அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு சொல் இருக்கக்கூடாது. அது இல்லாத ஒரு பழமொழி எது? அதுமா அதை விட்டாலும் கெதி இல்லை. இது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு சொல் இல்லையா? ஸோ இப்போ இது வராது. அள்ளுறவன்,
பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன், அள்ளுறவன், கிள்ளுறவன் இதெல்லாம் வந்து என்னது? பேச்சு வழக்கு சொல். அம்மாசி, அம்மாசின்னு வராது. அம்மாவாசை. ஸோ அப்போ இதுவும் பேச்சு வழக்கு தான். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஸோ இது என்னது? எழுத்து வழக்கு சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் கொடுத்துருக்காங்க, அதில் எது வந்து பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக என்ன இதுன்றதை கண்டுபிடிச்சலாம். உங்க ஊருக்கே அப்படின்னு வராது, உங்கள் அப்படின்னு வரணும். அப்போ இந்த இது தப்பு தான். விரைவாகன்னு வரலாம், தப்பு. 3 வயது, ஸோ இது கரெக்டாக இருக்குது. இருக்குன்னு வராது, இருக்கிறது அந்த மாதிரி போடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்டாக இருக்குது எழுத்து வழக்கில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடர் எது? ஆப்ஷன் ஏ, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்தோ என்ன வரணும்? அந்தோ இயற்கை அழிகிறது. தமிழின் இனிமைதான் என்ன? குழந்தை நிலாவை பார்த்து, இந்த இடத்துல வரக்கூடாது, நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த நிறுத்தற் குறிகள் இதில் எது சரியானது? தமிழின் இனிமைதான் என்ன, ஆப்ஷன் ஏ அதான் வந்து என்னது? கரெக்டு. இதெல்லாம் என்ன வரும்? கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இங்கே நார்மல் புல் ஸ்டாப் தான். சேக்கிலார் எழுதிய நூல் எது? கொஸ்டின் மார்க். அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ இது வரை வியப்புக்குறி, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோழ நாடு என்பதனுடைய மறு பெயர் எது? சோழ நாடு, சோழ நாடுடைய மறுவு பெயர் எது? ஆன்சர் என்ன? ஷோநாடு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்தது கேட்டிருக்காங்க, ஊர் பெயர்களின் மறுவு எழுதுக. உதகமண்டலம், உதகமண்டலம்னா ஊட்டி, ஆப்ஷன் சி. ஸோ அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ கடகடன் பார்த்துட்டு போயிடலாம். மறுவு பெயர் பொருத்தமான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ பொருத்தமான இணை எது? புதுச்சேரி, புதுவை, ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலினா நெல்லை, கோயம்புத்தூர்னா கோவை, நாகூர்ன்றது நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு ஊர், ரைட்டா? ஒரு இடம். அடுத்தது கையில் மிச்சம் உள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இதில் வெயிட் அப்படிங்கிற சொல்லினுடைய தமிழ் சொல் என்ன? வெயிட் அப்படின்னா எடை, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது காம்பேக்ட் டிஸ்க், இந்த வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்ன? காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது ரெடிமேட் ட்ரெஸ், இதுக்கான தமிழ் சொல் என்ன? ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை, ஆப்ஷன் சி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21 கொஷின் பேப்பர், 21 வந்து படிச்சுட்டு இருக்கோம். 21 கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து படிக்கலை அப்படின்றவங்க இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய கொஷின் பேப்பர் நீங்கள் படிங்க. கொஷின் பேப்பர் படித்தாலே நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு மெமரிஸில் இருக்கும். மறந்து போச்சு, எனக்கு தெரியலை, திடீர்னு மறந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. கொஷின் பேப்பரை ரிப்பீட் பண்ண உங்களுக்கு வந்து ரீகால் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டட் கொஷின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நிறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிங்க. புக் இல்லைன்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் புக் பேக் கொஷின் போடுறோம். இலக்கணம் வந்து ஈஸியாக வந்து எழுதுறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது படிக்கிறவங்க அதை போய் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ.